தற்போது சென்னை மாநகராட்சி அதனுடைய ஆணையர் அவர்கள் மண்டலம் 5, 6 தனியார் மயப்படுத்தப்படும், அதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும், அதற்கு பிறகு அண்ணா நகர், தண்டையார்பேட்டை போன்ற இடங்களும் மண்டலங்களும் தனியாருக்கு விடப்படும் என்றும், அங்குள்ள நிரந்தர தொழிலாளர்கள் அம்பத்தூர் மண்டலத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த மண்டலங்களை தனியாருக்கு அனுப்பக்கூடாது, இவர்கள் அத்தனை பேரையும் எண்ணியல்லம் தொழிலாளர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என தற்போதைய மாண்புமிகு முதல்வர் 19/1/2021 அன்று சென்னை மாநகராட்சி இதே மண்டலங்களை தனியார் மயப்படுத்தும் போது கடிதம் எழுதி அதை தடுத்து நிறுத்தி தனியாருக்கு விடாமல் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் சென்னை மாநகராட்சி கடிதம் அனுப்பியிருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திராமல் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தற்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் கூட ஏழை எளிய மக்கள் கொரோனா காலத்தில் காப்பாற்றிய தூய்மை பணியாளர்கள் இவர்களை தனியார் மயப்படுத்தக்கூடாது என்ற கேள்வியை தேர்தலுக்கு முன்பு எழுப்பியிருக்கிறார். தற்போது தேர்தல் கால வாக்குறுதிப்படி பல்வேறு ஆண்டுகள் பணி செய்யக்கூடிய மிக்ஜாம் புயலில் இருந்து பல்வேறு இன்னல்களை தாங்கி மக்களை தாங்கி பிடிக்கக்கூடிய கொரோனா காலத்திலே மக்கள் உயிரை தங்கள் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய எண்ணியல்லம் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்களை தனியார் மயப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை சென்னை மாநகராட்சி உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். தற்போது டெண்டர் கோரி இருக்கிறார்கள். அனைவரையும் தனியார் மயப்படுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 10 வருடங்களுக்கு 2300 கோடிக்கு மக்களுடைய வரி பணத்திலிருந்து தனியாருக்கு அளிப்பதற்கு சென்னை மாநகராட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் தலையீடு செய்ய வேண்டும். அவருடைய கடிதப்படி 19/1/2021 கடிதப்படி தனியார் மயப்படுத்தாமல் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என இடது தொழிற்சங்கம் LTC சார்பிலே இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு இந்த தொழிலாளருக்கு சமூகத்திலே இருக்கக்கூடிய பட்டியலினத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தொழிலாளர்களுக்கு உடனடியாக வாழ்வாதாரம் கருதி தனியார் மயத்தை தடுத்து நிறுத்தி பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி தொடரும் பட்சத்தில் தொடர் போராட்டங்களை நடத்த எங்களை சங்கம் சார்பிலே தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இருக்கிறது 4, 5, 6, 7, 8 இந்த மண்டலங்கள் தான் தனியாருக்கு போகாமல் இருக்குது. இந்த மண்டலங்களையும் தனியார் மயப்படுத்துவதற்கு உண்டான முயற்சியில் 5, 6 முதல் முறையாக கை வைக்கிறாங்க. ஏற்கனவே 15 மண்டலத்தில் 11 மண்டலம் தனியாருக்கு தாரை வார்ப்பதற்குண்டான முயற்சி முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அதுலேயும் 7வது மண்டலத்தில் 3 வார்டுகளில் மட்டுமே தனியார் மயம் நடந்திருக்கு, எல்லாத்தையும் நடக்கலை. இப்போ பாக்கி இருக்கிறது இந்த 5 மண்டலம் தான். இந்த 5 மண்டலம் தனியார்படுத்தலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அம்பத்தூர் மண்டலத்தில் ஏற்கனவே ஸ்டே வாங்கி இன்றைக்கி குறைந்தபட்ச சம்பளம் என்றதை குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி ஒரு நாளைக்கு 753 ரூபா வழக்கு போட்டு கண்டம் போட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு மூலமாக வாங்கியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி தனியார் மையத்தில் இருக்கக்கூடிய சம்பளம் வேறு. இங்கே 23,000 ரூபாய் சம்பளம் வந்துச்சுன்னா 20,000 23,000 ரூபாய் வரும். 26 நாள் வேலை செஞ்சால் 31 நாள் வேலை செஞ்சால் நீங்கள் அவங்களுக்கு 15,660 ரூபா தான். அங்கேயும் PF கட்டுறதில்லை. எந்த விதமான சட்டப்பூர்வமான உரிமைகளும் இருக்காது. கார்பரேஷனுக்கு உண்டான துப்புள் குடி உறவு என்பதும் அறுத்தரிக்கப்படும். இவங்க என்னைக்கு இருந்தாலும் கவர்மெண்ட்டுடைய நிரந்தர தொழிலாளர் ஆக முடியாது. இப்போ அந்த அடிப்படையில் ஏற்கனவே போனதில்லை. 3.25 வருஷம் கடந்துருச்சு இந்த அரசு. இன்னும் பாக்கி 1.25 வருஷம் தான் இருக்குது. இந்த 1.25 வருஷத்தையும் அரசாங்கம் இந்த ஏழை தொழிலாளர்களை தனியாருக்கு விட்டு தான் ஆட்சி செய்யணுமான்ற கேள்வி எழுப்புகிறோம். அரசாங்கத்துக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கணும் விரும்பலை. ஆனால் சென்னை மாநகராட்சி தனியாருக்கு அளிக்கக்கூடிய பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்தியே தீர்வோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இல்லை, ஒரு பாயிண்ட்னா இப்போ இந்த 5 மண்டலம் தனியார் மயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் அந்த தூய்மை பாரதி உடைப்போர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர்